வணக்கம் அன்புக்குரிய உறவுகளே, மீண்டும் ஒரு அழகிய காணொளியுடன் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாண்டா அனா. அச்சத்தின் நிழலுக்குள் நான் தனியாக நடந்து செல்கின்ற ஒரு நகரம் பற்றிய அழகிய காணொளி இது. எல் சால்வடோர் சிறிய நாடு. இயற்கை அழகு, எரிமலைகள், கடற்கரைகள், காலனித்துவ நகரங்கள், அன்பான மக்கள், இவற்றையெல்லாம் தாண்டி இந்த நாட்டை பற்றி உலகம் முழுவதும் அதிகமாக பேசப்படக்கூடிய இன்னொரு விடயம் இருக்கிறது. அது என்னவென்றால் குற்றச் செயல்கள், கும்பல் வன்முறைகள் மற்றும் கொலைகள் பற்றியதே அது. இன்று எல் சால்வடோர் அமைதியை நோக்கி பயணிக்கும் ஒரு நாடாக தெரிந்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதன் பல பகுதிகள் வன்முறையின் பிடியில் சிக்கியிருந்திருக்கின்றன. அந்த வன்முறையின் பின்னணியில் பெரிதும் பேசப்பட்ட பெயர்களில் ஒன்று MS-13, மாரா செல்வட்ருச்சா 13. இதனுடன் பேரியோ 18 உள்ளிட்ட மற்ற கும்பல்களும் நாட்டின் பல பகுதிகளில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருந்தன. இந்த கும்பல்கள் சில பகுதிகளில் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்டி பொதுமக்களிடம் பணம் வசூலித்தல், அதாவது மிரட்டி பணம் பறித்தல், கடத்தல், கொலை, பாலியல் வன்முறை, கட்டாய ஆட்சேர்ப்பு மற்றும் மக்களை அவர்களது வீடுகளை விட்டு வெளியேறச் செய்வது போன்ற கொடூரமான செயல்களில் ஈடுபட்டதாக மனித உரிமை அமைப்புகள் பதிவு செய்துள்ளன. குறிப்பாக சிறுவர்களையும் இளைஞர்களையும் கும்பல்களில் சேர கட்டாயப்படுத்திய சம்பவங்கள் இங்கு இருந்திருக்கின்றன. சில குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்காகவே வாழ்ந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பேருந்துகள், சந்தைகள், பள்ளிகள் அமைந்த பகுதிகள் என பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் இடங்களிலும் கும்பல்களின் அச்சுறுத்தல் இருந்திருக்கிறது. மக்கள் எந்த பகுதியில் வசிக்கிறார்கள், எந்த பாதையில் செல்கிறார்கள் என்பதற்கு கூட கும்பல்களின் கட்டுப்பாடுகள் இருந்தன. இந்த வன்முறையின் உச்சத்தை புரிந்து கொள்ள ஒரு எண்ணிக்கை போதும். 2015ஆம் ஆண்டு எல் சால்வடோரின் கொலை விகிதம் 1,00,000 மக்களுக்கு சுமார் 105 கொலைகள் என்ற அளவை எட்டியிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் உலகின் மிக அதிகமான கொலை விகிதங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக எல் சால்வடோர் இருந்திருக்கிறது. மேலும் 2022ஆம் ஆண்டு மார்ச் 24 முதல் 27ஆம் தேதி வரையிலான 3 நாட்களில் மட்டும் 92 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் கும்பல் வன்முறை இருப்பதாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்நாட்டு அரசு அவசர நிலையை அறிவித்தது. கும்பல்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை அது முடுக்கிவிட்டது. ஆனால் இந்த கதையின் இன்னொரு பக்கமும் இருக்கிறது. கும்பல்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளின் போது நிரபராதிகளும் கைது செய்யப்பட்டதாகவும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாகவும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. எனவே எல் சால்வடோரின் வன்முறை வரலாறு என்பது கும்பல்களின் கொடூரங்களை மட்டும் கொண்ட கதை மாத்திரமல்ல, அதற்கு எதிராக அரசு மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கைகளின் சர்ச்சைகளையும் உள்ளடக்கியது.
காலத்தில் கும்பல்களின் நட்சத்தில் வாழ்ந்ததாக கூறப்பட்ட இந்த நாடு இன்று அந்த இருண்ட காலத்தை கடந்து புதிய பாதைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது பயணம் செய்து கொண்டிருக்கும் எல் சல்வடோரை பார்க்கும் போது அதன் அழகான நகரங்களையும் மக்களையும் மட்டுமல்ல, இந்த நாட்டை கடந்து சென்ற அந்த வன்முறையான வரலாற்றையும் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் ஒரு நாட்டின் இன்றைய அமைதியை உணர வேண்டுமென்றால் அது கடந்து வந்த இருண்ட பாதைகளையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதிய நாட்டுக்கு செல்லும் போது நாம் முதலில் பார்க்கும் விடயம் என்னவென்றால் அதன் அழகு அல்ல, சில நேரங்களில் அது பாதுகாப்பானதா என்ற கேள்விதான். சாண்டா அனாவுக்கு வருவதற்கு முன்பே இந்த நகரை பற்றி பல விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருந்தேன். குற்றங்கள், கொலைகள், கும்பல்கள், தெருக்களில் நடக்கும் வன்முறைகள், சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கைகள். அதனால் நகரத்துக்குள் தனியாக நடக்கும் போது என் மனதிலும் அந்த கேள்வி இருந்தது. நான் சரியான முடிவைத்தானா எடுத்திருக்கிறேன்? ஆனால் ஒரு பயணியின் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் அப்படித்தான். பயமும் இருக்கும், ஆர்வமும் இருக்கும். அந்த இரண்டுக்கும் நடுவே நான் என் பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் நகரத்தின் தெருக்களில் நடக்கத் தொடங்கிய போது என் கண்களுக்கு முதலில் தெரிந்தது வன்முறை அல்ல, மக்கள்தான். தங்கள் கடைகளை திறந்து கொண்டிருந்தவர்கள், தெருவில் நடந்து சென்றவர்கள், உணவு விற்பவர்கள், காபி குடித்துக் கொண்டிருப்பவர்கள், பள்ளிக்கு சென்ற குழந்தைகள், தங்கள் அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்த சாதாரண மக்கள். இதுதான் ஒரு நாட்டின் உண்மையான முகம். செய்திகளில் ஒரு நாட்டை பார்க்கும் போது அங்கு நடந்த மிக மோசமான சம்பவங்கள் தான் நமக்கு முதலில் தெரிகின்றன. ஆனால் ஒரு நகரத்தின் வாழ்க்கை அதைவிட பெரியது. ஒரு கொலை நடந்திருக்கலாம், ஒரு குற்றம் நடந்திருக்கலாம், ஒரு கும்பல் வன்முறை கூட இங்கு நிகழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த நகரத்தின் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் எழுந்து வேலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். குழந்தைகளை பள்ளிக்கும் அனுப்புகிறார்கள், கடைகளை நடத்துகிறார்கள், வீட்டுக்கு திரும்புகிறார்கள், வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியாக வேண்டி இருக்கிறது. எல் சல்வடோரின் பாதுகாப்பு நிலைமை கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் மாறியிருக்கிறது. அரசாங்கம் கும்பல்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக கொலை விகிதம் மிக பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் மிகவும் ஆபத்தான நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்ட எல் சல்வடோர் இன்று மத்திய அமெரிக்காவில் பயணிகள் அதிகமாக கவனம் செலுத்தும் நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. ஆனால் இந்த பொருள் நாடு முழுவதும் எல்லா இடங்களும் ஆபத்தற்றவை என்பது அர்த்தமல்ல. பாதுகாப்பு நிலைமை ஒரு நகரத்தில் இருந்து மற்றொரு நகரத்துக்கும், ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கும், ஒரு நேரத்தில் இருந்து இன்னொரு நேரத்திற்கும் மாறக்கூடும். அதனால் பயணியாக எச்சரிக்கை எப்போதும் அவசியமாக இருக்கிறது. நான் நகரத்தின் மைய பகுதிக்குள் சென்றபோது சாண்டா அனாவின் இன்னொரு முகம் எனக்கு தெரிய தொடங்குகிறது.
வரலாற்று கட்டடங்கள், பழைய தெருக்கள், பூங்காக்கள், கடைகள், கஃபேக்கள் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கை முறைகள். அதன் மையத்தில் கம்பீரமாக நிற்கும் சாண்டா அனா கத்ரால். இந்த கட்டடங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் நன்கு புரிகிறது. ஒரு நகரத்தை அதன் குற்ற வரலாற்றால் மட்டும் வரையறுத்து விட முடியாது. அதன் கலை இருக்கிறது, அதன் கட்டடக்கலை, அதன் வரலாறு மற்றும் அங்கு வாழும் மக்கள், அதன் உணவு, இன்னும் அழகிய நினைவுகள் அங்கே இருக்கின்றன. ஒரு நாட்டை பற்றி அது ஆபத்தான நாடு என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவது மிகவும் எளிது. ஆனால் உண்மை அதைவிட சிக்கலானது. ஒரு காலத்தில் அதிகமான வன்முறை நடந்திருக்கக்கூடும். இன்று நிலைமை மாறியிருக்கலாம். சில பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கலாம், சில பகுதிகளில் இன்னும் எச்சரிக்கை தேவைப்படலாம். சுற்றுலா பகுதிகளுக்கும் உள்ளூர் குடியிருப்பு பகுதிகளுக்கும் இடையேயான நிலைமைகள் வேறுபடக்கூடும். பகல் நேரமும் இரவு நேரமும் வேறுபடலாம். அதனால் பயணத்தில் பயமும் வேண்டாம், அதே நேரத்தில் அஜாக்கிரதையாக இருந்துவிடவும் வேண்டாம். இரண்டுக்கும் நடுவில் ஒரு சமநிலையை பேண வேண்டி இருக்கிறது. தனியாக பயணம் செய்வது என்றால் எல்லாவற்றையும் தனியாக செய்வது என்பது மட்டுமல்ல. அது நம்முடைய முடிவுகளை நாமே எடுப்பது. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்லக்கூடாது, யாரிடம் பேச வேண்டும், எப்போது திரும்ப வேண்டும், எதை படம் பிடிக்க வேண்டும், எதை படம் பிடிக்காமல் விட வேண்டும். இந்த முடிவுகள் அனைத்தையும் நாமே எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் தனிப்பயணம் சுதந்திரத்தையும் தருகிறது, அதே நேரத்தில் பொறுப்பையும் தந்து விடுகிறது. சாண்டா அனாவில் தனியாக நடந்த அந்த நேரம் எனக்கு இந்த இரண்டையும் அது உணர்த்தியது. செய்திகளில் சாண்டா அனாவை பார்க்கும்போது ஒரு விதமான நகரம் தெரிகிறது. ஆனால் தெருக்களில் நடந்து பார்க்கும்போது வேறு ஒரு சாண்டா அனா எனக்கு தென்படுகிறது. அங்கே மக்கள் சிரிக்கிறார்கள், குழந்தைகள் விளையாடி மகிழ்கிறார்கள், வியாபாரிகள் விற்பனை செய்கிறார்கள், காஃபி வாசனை வந்து கொண்டிருக்கிறது, வாகனங்கள் செல்கின்றன, தேவாலய மணிகள் ஒலிக்கின்றன. ஒரு சாதாரண நகரத்தின் அன்றாட வாழ்க்கை அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு நகரத்தின் கடந்த காலத்தை மறக்க வேண்டாம், ஆனால் அதன் நிகழ்காலத்தையும் பார்க்காமல் இருக்க வேண்டாம். சாண்டா அனா எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறது. உலகத்தை பற்றி நாம் கேள்விப்படுவது முழு உண்மை அல்ல. நாம் படிக்கும் செய்தி முழு நகரமும் அல்ல. நாம் கேட்கும் ஒரு பயங்கரமான சம்பவம் அந்த நகரத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையையும் பிரதிபலிப்பன அல்ல. நான் சாண்டா அனாவின் தெருக்களில் தனியாக நடந்து கொண்டிருக்கிறேன். என் மனதில் ஒரு பக்கம் எச்சரிக்கை இருந்தது, மற்றொரு பக்கம் ஆர்வமும் இருந்தது. ஆனால் அந்த நகரத்தை விட்டு வெளியேறும் போது என்னுடன் எடுத்துச் சென்றது பயம் மட்டுமல்ல, ஒரு புதிய புரிதல். ஒரு நகரத்தை அதன் மோசமான வரலாற்றால் மட்டும் மதிப்பிட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் அதன் அழகை கண்டு அதன் ஆபத்துக்களை மறந்துவிடவும் கூடாது. பயணம் என்பது இந்த இரண்டுக்கும் நடுவே நடைபெறுவதுதான்.
சாண்டா அனா ஒரு காலத்தில் வன்முறையின் நிழலை சந்தித்த நகரம். ஆனால் இன்று அந்த நிழலிலிருந்து வெளியே வந்து தனது புதிய கதையை எழுதி கொண்டிருக்கும் நகரமும் கூட. அதன் தெருக்களில் நான் நடந்தேன், அதன் மக்களை பார்த்தேன், அதன் வரலாற்றை உணர்ந்தேன், அதன் அழகையும் கண்டு களித்தேன். மற்றும் ஒரு வெளிநாட்டவனாக தனியாக அந்த நகரத்தின் நடுவே சில அடிகள் நடந்தேன். அந்த சில அடிகள் எனக்கு ஒரு நகரத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, உலகத்தை பற்றி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தன. ஒரு இடத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதன் செய்திகளை மட்டும் படிக்காதீர்கள், அதன் தெருக்களில் நடந்து பாருங்கள். ஆனால் அறிவோடும் மரியாதையோடும் எச்சரிக்கையோடும். இது தமிழ் வாயேஜர், எல்லைகளை தாண்டி, அச்சங்களையும் தாண்டி மனிதர்களையும் உலகத்தையும் தேடும் ஒரு தமிழரின் பயணமாகும். இதுவரை இந்த காணொளியில் என்னோடு இணைந்திருந்தமைக்கு மிகவும் நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு அழகிய காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.